அங்க போனா எங்க அம்மா இட்லி சூடா வச்சு வரமிளகா துவையல் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு கொடுப்பாங்க. இந்த வரமிளகா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வரமிளகா துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருள்: 8 பட்டை மிளகா, சின்ன பூண்டாக இருந்தால் 5 பல்லு பூண்டு, பெருசாக இருந்தால் 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு கல்லுப்பு, 2 மீடியம் சைஸ் புளி. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பட்டை மிளகாவையும் புளியும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் போல் ஊற விட்டுக்கங்க. ஊறினதுக்கப்புறம் பூண்டும் உப்பும் சேர்த்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து வச்சு எடுத்துக்கங்க. இப்போ வரமிளகா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. சுட சுட இட்லி ஊற்றி இந்த வரமிளகா துவையலை அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.